ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எனக்கு நம்ம ரோப்ளாக்ஸில் நம்ம பழனி முருகரை பார்க்க வந்திருக்கோம். ஸோ நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேமை நான் ரோப்ளாக்ஸில் கேள்விப்பட்டதே கிடையாது. ஸோ நானே வந்துட்டு ஒரு நாள் யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கேம் ப்ளே வந்துச்சு, செம்ம ஈகராகிட்டேன். ஸோ பார்த்தீங்கனாலே ஹிந்து கேம்ஸ்லாம் ரோப்ளாக்ஸில் இருக்குன்னா நான் நம்பவே முடியல. ஸோ நீங்கள் ஜஸ்ட் போயிட்டு ஹிந்து டெம்பிள்னு போட்டால் நிறைய கேம்ஸ் வரும். ஸோ இந்த கேம் வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் ஹோல் கேமே வந்துட்டு லைக் ஹிந்துயிசம் டெம்பிள் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முருகன் ஸ்டாச்சு, முருகன் ஃப்ரேம்டு ஃபோட்டோ எவ்வளோ ருபீஸு, இந்த திருவிழா அது மாதிரிலாம் போடுவாங்களே, ஸோ அந்த ஷாப்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு அந்த சைடு இது நம்மக்கிட்ட வந்துட்டு அந்த இது சொல்லுவாங்கள்ல, ஊதுபத்தி அகர்பத்தி, அடே நம்ம சூப்பர் ஸ்டாரு, சூப்பர் ஸ்டாருடா. ஓகே, நான் வந்துட்டு சூப்பர் ஸ்டார் ஃபேனு, நீங்கள் வந்துட்டு தளபதியாக இல்லை சூப்பர் ஸ்டார் ஃபேனு சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க, ஒரு கிணறு மாதிரி. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு குளிக்க போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன மாதிரி அகர்பதி பூ, அந்த பூ என்னன்னு தெரியல, கிளிச்சானதுனால வரல. ஸோ இதோ இந்த இடம் தான் நான் சொன்னேன். ஓகே, வந்தாச்சு. ஸோ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு அடியில் வந்துட்டு நிறையா இதெல்லாம் இருக்குன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம வந்துட்டு ஆழத்துக்கு போய் பார்க்கலாம். அண்ட் தென் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கு தட்டி விடுங்க. அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் தென் இந்த தண்ணிக்குள்ளே வந்துட்டு ஒரு ஊர் மூழ்கி இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களே, ஸோ அது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் இந்த மாதிரி இவ்வளோ ஆழமாக கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ ஷைன் ஆகுது, ஏதோ பாருங்கள் நம்ம அந்த ஊர் சொன்னல, ஸோ அங்கே இருந்த இந்த தூண்கள், அப்புறம் இந்த ஸ்டாச்சூஸ், இதோ இங்கே பாருங்கள் ஒரு சாமியோட ஸ்டாச்சு இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனாக வச்சு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்விம் பண்ணி வெளியில் வந்தாச்சு. அண்ட் தென் அங்கே ஒரு வீடு இருக்குது. ஸோ நான் அதை வந்துட்டு நோட்டீஸ் பண்ணவே இல்லை, இப்போ தான் நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ அங்கே தான் இருக்கா அப்படின்னு போய் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இந்த என்னது டைனமிக்கா, டைனமிக்குலாம் பேர் வச்சுருக்காங்க. சரி, ஓகே, தெரில. ஸோ இந்த வீடு ஒன்று இருக்குது. ஸோ இந்த கண்டிப்பாக அதை மிஸ்டீரியஸாக வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் எப்படியும் இந்த ரோபக்ஸ் கீபக்ஸ்லாம் வைக்க மாட்டாங்க. கோபுரம் தெரியுது பாருங்களேன். ஓகே. ஸோ உள்ளே வந்தோடனே ஒரு பாட்டு கேட்டுச்சு. ஓகே, என்னது ரங்கம். ஸோ ஓகே, தமிழ் பேர் வச்சுருக்காங்க. ஸோ வீட்டில் வந்துட்டு பூஜை பண்ணுறாங்க. ஸோ அந்த தீமில் தான் பண்ணியிருக்காங்க போல். ஓகே சார், நீங்கள் பூஜை பண்ணுங்கள், நான் வந்துட்டு கீழே போயிட்டு பழனி முருக சாமியை பார்த்துட்டு வரேன். ஸோ உங்கள் வீடு வந்துட்டு கோயில் பக்கத்துலேயே இருக்குது. ஓகே கைஸ், விடிஞ்சே போச்சா? நம்ம மிட் நைட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே போயிட்டு வந்தோம், அதுக்குள்ளே விடிஞ்சிடுச்சு. சரி, ஓகே. நான் ஆக்சுவலி இங்கே பட்டு வேட்டி சட்டை சாரீலாம் இருக்குது. ஸோ என்ன ஆச்சுன்னா கிளிக் டு வேர் 3ன்னு போட்டிருக்காங்க. நானும் வந்துட்டு ரொம்ப நேரம் கிளிக் பண்ண ஒன்றும் ஆகலை. மேபி நான் வந்துட்டு நான் கஸ்டமைஸ்டு நானாக வந்துட்டு என் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டேன், அதனால தான் போட முடியல. ஸோ இப்போ சவுண்ட் வந்திருக்கோம், அது ஒன்றும் இல்லை, ஃபோன் கால் வந்துச்சு. ஸோ அதனால தான் இமீடியட்டாக கட் பண்ணிட்டேன். சரி, ஓகே கைஸ், நம்ம இங்கேயே கீழே வந்துட்டு நின்று பேசிகிட்டு இருக்காம முதல்ல போயிட்டு மேலே போகலாம். ஓகே, இங்கே நம்ம செப்பல்ஸ் விட இடம், அதுக்கப்புறம் விநாயகர் பாருங்களேன். செம க்யூட்டாக குட்டியாக வச்சுருக்காங்க விநாயகர். உள்ளேயும் பெருசாக இருக்குது. இருங்க, மோஷிகாலாம் பாருங்கள், இது காமெடியாக பண்ணியிருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே, இந்த பிக்சல் மாதிரி பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. மைன்கிராஃப்ட் பிக்சல் மாதிரியே இது ஒரு டைப் ஆஃப் இது மாதிரி சொல்லலாம். இப்போ பாருங்கள், அவங்களாம் பாருங்கள் வேட்டி சட்டையெல்லாம் போட்டு வந்திருக்காங்க. நம்மளுக்கு மட்டும் இந்த மாதிரி அசிங்கமாக இருக்க பாருங்களேன். சரி விடுங்க. ஓகே கைஸ், நம்ம விநாயகர் பார்த்தது போதும். நம்ம வந்துட்டு மேலே போய் என்னென்னலாம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கொஞ்ச நேரம் வந்துட்டு ஏறிட்டே இருந்தேன், லைக் ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஜஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ உடனே வந்தாச்சு. என்னடா இது, சரி ஏதோ வச்சுருக்காங்க போல். பார்த்தீங்களா, நம்ம டெம்பிளுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம முருகர் இருக்க இடம். பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. பட் கொஞ்சம் கிளிச் ஆகிட்டே இருக்குது. இப்போ தான் எல்லாம் லோட் ஆகுது, இப்போ தானே வந்திருக்கோம். பட் சத்தியமாலுமே சூப்பராக இருக்குது, அப்படியே ஹிந்து டெம்பிள் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ஸோ உண்டியல், வேல், அப்புறம் இங்கே உள்ளே போக முடியாத மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க. ஏன்னா கோயிலில் உள்ளே போக மாட்டோம்ல, ஸோ அதனால் உள்ளே போக முடியாத மாதிரி வச்சுருக்காங்க. பட் இட்ஸ் ஓகே. இங்கே முருகர் சிலை பார்த்தீங்களா, அது இப்போ தெரியல, உள்ளேருந்து வரும்போது தெரியுது. ஸோ இங்கே ஹார்ஸு அது இதுன்னு அந்த மாதிரி சூப்பராக வச்சுருக்காங்க. லிட்டரலாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு விநாயகர். அப்போனா நம்ம கரெக்டான சைடில் தான் போகிறோம். இப்போ வந்துட்டு சாமி மாமியா
இது சண்முகவரன். ஓகே, வணக்கம். ஐ ஹோப் யூ ஹேட் கிரேட். ஐயோ தெரிய மாட்டேங்குது கைஸ். சரி ஏதோ சொல்கிறாங்க. அண்ட் தென் இந்த இடம் வந்துட்டு இந்த மேரேஜ் பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணுவாங்களே, ஸோ அந்த இடம். என்னடா இது சீக்ரெட் டனல் போகுது, இருங்க. வாவ், சிவபெருமான் கைஸ், செம்மையாக இருக்குது. கடவுளே, யாருமே நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தான் வர வைக்கணும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் யாருமே எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த கடவுளுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஸோ நம்ம வீடியோவுக்கு வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணி இந்த வீடியோவுக்கு வந்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் இங்கே வந்துட்டு கம்மிங் சூன்னு போடுறாங்க, அதாவது டெவலப் இன்னும் பண்ணி முடிக்கலன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு சித்தர்லாம் இருப்பார்ல, ஸோ அந்த கான்செப்ட்டு. அண்ட் தென் இந்த இடம் என்னன்னு தெரியலையே, யாகம் பண்ணுவாங்களா ஒன்றும் புரியல. ஊதுபத்திலாம் இருக்குது. அண்ட் தென் ஏதோ எழுதியிருக்காங்க, படிக்கலாம், பட் அது மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால புரிய மாட்டேங்குது எனக்கு. அண்ட் தென் இங்கே நம்ம முருகரே தான் கொஞ்சம் குட்டியாக இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த சாம்பிராணிலாம் கொடுத்துருக்கனால கொஞ்சம் நல்லா இருக்குது, இந்த மாதிரி ஆஸ்பீஷியஸோட ஃபீலாக இருக்குது. ஓகே, நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், மேலே போகலாம். இங்கே எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ நம்ம இந்த கோயில் ரொம்ப குட்டின்னு நினச்சிடாதீங்க. ஸோ ரியல் லைஃப்லேயும் பெருசு தான், கேமில் ரொம்ப பெருசாகவே பண்ணியிருக்காங்க இந்த சீக்ரெட் டனல்லாம். இப்போ வந்துட்டு இதோ பாருங்கள் எவ்வளோ கிளிச் ஆகுது, இதில் லோட் ஆகுது போக போக தான். இது வந்துட்டு ஒரு அம்மன், நம்ம அம்மன் இருக்காங்களா அவங்க. ஸோ எனக்கு இது பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் ஒரு மாதிரியே பண்ணிட்டாங்க, பட் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வரைக்குமே சூப்பர் தான். பக்கத்தில் இருக்க அம்மன் கூட ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கீழே குட்டி சாமி, திரிசூலம் எல்லாமே இருக்குது. அண்ட் தென் யார் அது, சித்தி. வாவ், கைஸ், இந்த அம்மன் பாருங்கள் வேறு லெவலில் இருக்காங்க. எனக்கு இருக்கிறதுலே இந்த கேமில் இந்த ஹோல் வீடியோவில் எனக்கு இந்த அம்மன் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாங்க. ஏன்னா மற்ற கடவுளும் அழகாக இல்லைன்னு சொல்லலை, பட் மாதிரி ஃபேஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஓ, இது வந்துட்டு இந்த ஸ்விங்கில் உட்காந்து ஆடுவாங்களா அந்த மாதிரி. ஸோ இங்கே சுற்றி ஃபுல்லாக முருகரோட ஃபோட்டோஸ் தான். என்னடா இது பச்சை கலரில் ஏதோ இருக்குது, உள்ளே டெலபோர்ட் ஆகுமா இல்லை? ஓ, இந்த 1000 பில்லர் மந்திர்னா கோயில். ஸோ நம்ம அது வேணால் லாஸ்ட்டாக வந்து பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, பைரவர் நான் நாய் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அந்த 1000 பில்லர் இது வந்துட்டு தமிழில் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சரியாக தெரில, ஏன்னா எனக்கு அது சாப்டரில் வந்தது. ஸோ அதுதான் அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இந்த சைடு இன்னும் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அந்த சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த சைடுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு ஸ்டோரி அது வேணால் அப்புறம் வந்து பார்த்துக்கலாம், இல்லை இப்போயே பார்த்துடலான்னு நினைக்கிறேன், ஏன்னா ரொம்ப லென்த்தியாக வீடியோ ஆக்க வேணாம். ஸோ ஓகே, இந்த ஸ்டோரி நான் இப்போயே உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். ஸோ இந்த ஸ்டோரி என்ன, நாரதர் வருவார். ஸோ அவர் வந்துட்டு அதாவது என்ன பண்ணுவார்னா, விநாயகருக்கும் முருகருக்கும் காம்படிஷன் வைப்பார். ஒரு பழம் கொடுப்பேன்னு சொல்லுவார். ஆனால் அது யார் உலகத்தை முதல்ல சுற்றிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த பழம். ஸோ உடனே வந்துட்டு முருகர் வந்துட்டு மயில் வாகனத்தில் உட்காந்து சுற்ற ஆரம்பிச்சிருவார். பட் நம்ம விநாயகரை ரொம்ப இன்டெலிஜென்ட், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் என்ன பண்ணுவார்னா, அப்பா அம்மா தானே நம்ம தெய்வம், உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுவார் அப்பா அம்மா 3 வாட்டி. ஸோ 3 வாட்டி சுற்றணும், சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதனால் விநாயகர் ஜெயிச்சு விநாயகர் பழத்தை வாங்கிடுவார். முருகருக்கு வந்துட்டு கோபமாகி ஒரு மாதிரி எதாவது பண்ணுவாங்க. எனக்கு இவ்வளோ தான் ஞாபகம் இருந்தது, இங்கே வந்துட்டு போட்டிருக்கு. நீங்கள் கேமுக்கு வந்தால் இந்த ஹோல் ஸ்டோரியுமே வந்துட்டு படித்து பார்த்து விளாட்லாம். பட் லிட்ரலாக இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் தென் இங்கே வந்துட்டு நவகிரகங்கள் வாயிலே வரல. ஸோ சாமியோட ஃபோட்டோஸ்லாம் கூகுள்லேருந்து எடுத்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது. சுற்றி ஃபுல்லாக அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. என்னடா அது, ஏன் இது உள்ளே போக முடியல, என்ன இவ்வளோ கிளிச் ஆகுது? டோர் இங்கே இருக்குது கைஸ். சரஸ்வதி, மை ஃபேவரட் காட். என்னோடய ஃபேவரட் காடேனா சரஸ்வதி தான். ஐ லிட்ரலி லவ் லிட் வாயில் வரலையே, முக்க வாங்குறேனே. ஓகே, இங்கே பார்த்தீங்க கைஸ், இந்த சாமி அரண்மனை 2 படம் பார்த்தது தான் தெரியும். அதில் வந்துட்டு ஒரு பாட்டுக்கு வரும். ஓ மை காட், என்னங்க இவ்வளோ ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் நம்ம ஊர் கோயிலெலாம் எடுத்திருக்காங்க. ஏதோ எல்லாம் காமன் க்ரோம் பிக்சர்ஸ்லேருந்து எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
அதான் க்ரோமில் போட்டிருந்தாலே இந்த மாதிரி வரும். தெரிஞ்சு இது ரோப்ளாக்ஸ்லேருந்து டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரோப்ளாக்ஸில் இருக்க யாராவது அட்மின் டெவலப் பண்ணியிருக்கலாம், ஹிந்து அட்மின் டெவலப் பண்ணியிருக்கலாம். ஸோ அது அப்படியே ஃபுல் ரெஃபரன்ஸ் இருக்குது பாருங்கள். அங்கே வந்துட்டு சிவனுக்கு மாலை போட்டு வச்சுருக்காங்க. அந்த இங்கே முருகர், இது என்ன இடம் தெரில. ஸோ சர்ச்லாம் பார்த்தீங்களே, அந்த சர்ச் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து நம்ம ஹிந்து டெம்பிளை ட்ரை பண்ணி, ஸோ மறுபடியும் எங்கள் அண்ணாலே முட்டுற பாருங்க. ஸோ இந்த சைடு தான் வந்து போகணும் போல். ஸோ அது என்ன ஏரியான்னு எனக்கு சரியாக தெரில. நான் இது வரைக்கும் டெம்பிளில் அந்த மாதிரி பார்த்ததில்ல. ஜிடியா? ஓ, ஹிந்தியில் ஏதோ பேசுகிறாங்க. அந்த பொண்ணு பேர் சீதாவா? ஓகே, இங்கே நம்ம வந்துட்டு பெருமாளா விஷ்ணுவா? ஓ, விஷ்ணு கைஸ். ஸோ நம்ம விஷ்ணுக்கு அகர்பதி காட்டலாம். இங்கே வந்துட்டு இதுதான் என்னடா இது டிலி தம்பியா எதுதோ போடுறானுங்க. சரி, ஓகே. அங்கே வந்துட்டு ஐயோ ஹனுமான் மாதிரியே இருப்பார். ஐயோ, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. சரி விடுங்க. இப்போ இங்கே வந்துட்டு இன்னொன்று பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ஷாப் இருக்குது. ஸோ அதே ஷாப் தான். இவர் பேர் சரவணன், நம்ம ஊர் பேர். ஸோ அதே தான். வணக்கம், நான் ஹவுத்து அதே போட்டதே தான் அங்கே போட்டிருந்தாங்களே. அங்கே இன்னொருத்தர் சுவாமி, ஐயோ வாயில் வரல. ஓகே, இங்கே வந்துட்டு இங்கே தான் பெருமாளும் அவங்க ஒய்ஃபும் இருக்காங்க. ஸோ இதுவும் பார்க்க ஆஸ்பீசியஸாக அழகாக இருக்குது. அண்ட் தென் இங்கே வந்துட்டு கருடர், ஞாபகம் வந்துச்சு, கருடர். ஓகே, நானும் அப்போத்துலேருந்து ஒரு பெல் சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னு இப்போ தான் புரியுதே. நாங்கள் ஒரு பெரிய பெல் இருந்தது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெல் இருக்குது. சரி, ஓகே, இருங்க நம்மளும் அடித்து பார்ப்போம். இங்கே அடிக்குது பாருங்கள். ஸோ இந்த பெல்லேருந்து தான் அப்போத்துலேருந்து சவுண்ட் வந்துச்சு. ஸோ நான் அதெல்லாம் வந்துட்டு கிளியராக கட் பண்ணிட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி நாய்ஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. பட் என்ன பிடிக்கல அப்படின்னா, ரொம்ப கிளிச் ஆகி லோட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது மட்டும் பிடிக்கல. மற்றபடி ஐ லவ் திஸ் கேம். எனக்கு ரோப்ளாக்ஸில் இது ரொம்ப பிடிச்ச கேமு. பார்க்கவே நல்லா இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோஸ் போடலான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மைன்கிராஃப்டோட நிறைய வீடியோஸ்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸாக இருக்குது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன போடுறோம் அப்படின்னா, இப்போ சிக்கன் ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ நான் போடுற வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுதான் அந்த 1000 பில்லர் டெம்பிள். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென்